பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான். பஸ்ல இருந்து இறங்கி திரும்பி பார்த்தா முறைச்சுக்கிட்டு இருந்தால அந்த பையன் அங்க நிக்கிறான். அப்படியே முறைச்சு பார்த்தவன் திருப்பி விரட்ட ஆரம்பிச்சாங்க. விரட்டினதை இந்த பொண்ணு தப்பிச்சோம் போலச்சோம்னு தெரிச்சு ஓடுறா. ஓடுற வழியிலேயே அந்த போலீஸ் ஆபீசருக்கு மெசேஜ் போடலாமான்னு முயற்சி பண்றா. அடுத்த அக்கா கரையே வந்துடுறா. 2 பேரும் ஒரு இடத்துல இவரை லாக் பண்றாங்க. பின்னாடியே தம்பி வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறான். பார்த்தா இவன் நம்ம இனமான இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமா, நம்ம இனமாக தான் தெரியுதுன்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. என்ன பேசுறீங்கன்னு. உங்களை நான் பார்த்தது கிடையாது. நான் எப்படி உங்க என்ன எனக்கு ஒன்னும் புரியல. நான் மனசு என்ன அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நம்ம ஒரிஜினல் ஃபேஸ காட்டி ஆனது இவங்க அவங்க மூஞ்சிய அந்த பாராசைட்டோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாத்தி காட்ட, அடுத்ததனா நம்ம ஹீரோயினோட ஒரு பாதி மூஞ்சி எப்படி அகோரமா மாறுதுன்னு பாருங்க. கை மாதிரி நம்ம ஹீரோயினை வெட்டி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. காப்பாத்துறதுக்கு உடனே அந்த பாராசைட்டை வந்துருது. ஆமா, நானும் உங்களை மாதிரி பாராசைட் இனத்தை சேர்ந்தவதா, ஒட்டுண்ணிதான். இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா. நம்ம எல்லாம் தனித்தனியா வாழ்ந்தா சர்வே பண்ண முடியாது, ஒன்னா சேர்ந்து வாழணும். இந்த 101ங்கிற சிம்பிளை பாத்துக்கோ. ஒரு இடத்துல நாங்க ஒண்ணு கூட போறோம், அந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறானுங்க. அப்படி போன பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தம்பி சத்தமில்லாம கிளம்பி போலான்னு பார்த்தா அந்த இடத்த ஒரு காலி வாட்டருக்கான நாங்க இரும்பி வச்சிருவான். சத்தம் கேட்டும் கிராஸ் பண்ணி போலான்னு பார்த்தா இருக்க வந்திருக்கிறா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிக்கிறா. பொதுவா தேவையில்லாம ஆட்களை கொள்றதுலாம் எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ ஏத்தா இல்ல நான் எதையும் பார்க்கல வைக்கல என்ன விட்டுரு அப்படிங்கிறா. சரி, உன்னோட உதவி கூட எனக்கு தேவைப்படலா. நீ யாரும் எதுக்காக இங்க வந்து விசாரிக்கும் போதுதான் இங்க வந்து மிரட்டிட்டு போனது அக்கான்னு தெரிய வருது. அக்காவை ஒட்டு நீ பிடிச்சி ஒட்டிக்கிச்சு போல. இது தம்பி. சரி, நான் சொல்றதா இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மேட்டரை சொல்லிட்டு பேராசைட்டும் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. ஒட்டுண்ணி கதையோ நடந்த விஷயமோ எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே பிளாங்கா இருக்கிறா. இந்த பையதான் அந்த ஒட்டுண்ணி சொன்னது சரியா போச்சு. உனக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இப்ப வந்த 2 பேர் அடிக்கடி உனக்கு தலைவலி வரும்ல. அந்த தலைவலி வந்தாலே உன்னை பக்கத்துல உன் இனத்த ஆட்கள் யாரோ ஒட்டுண்ணி ஆட்கள் பேராசைட் ஆட்கள் வராங்கன்னு அர்த்தம். அவங்கள விட்டு நீ முடிஞ்ச அளவு விலகியேரு அப்படிங்கிறாப்ல. அப்புறம் நீ அடிபட்டு அன்னைக்கு கிடக்கும்போது குத்து விட்டு வயிற்றுல முதுகுல குத்துப்பட்டு கிடக்கும்போது அங்க பக்கத்துல லாவா நிலையில இருந்து ஒரு ஒட்டுண்ணி உன் காது வழியா உள்ள போயிடுச்சு. பொதுவா அப்படி உள்ள போற அந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும்னா மூளையை தின்னுட்டு பாடிய ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்துரும். ஆனா அன்னைக்கு நீ உடம்பு ஃபுல்லா குத்துப்பட்டு கிடந்த. மூளையை சாப்பிட்டா பாடி செத்துரும். பாடி செத்துட்டா ஒட்டுண்ணியும் செத்துரும். அதனால பாடி முக்கியம் என்ன, உடம்புல இருந்த காயங்களை அந்த லாவா புழு சரிவுன்னு இருக்கு. சரி பண்ணிட்டு பார்த்துட்டு மூளைக்கு போகும்போது இவ கான்சனுக்கு வந்துடுறா. மூளையை சாப்பிடுற ரேஞ்சுக்கு இருக்கு எனர்ஜி இல்ல. இவ தான் உடம்ப கட்டுக்கு எடுத்துக்கிறா. இப்படித்தான் அந்த ஒட்டுண்ணி உடம்புக்குள்ள வந்திருக்குது. இஷ்டத்துக்கு அதால உன் பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. எப்பெல்லாம் உன் பாடி ஆபத்தை உணருதோ அப்போ இந்த பாடியை காப்பாத்துறதுக்காக அந்த ஒட்டுண்ணி வெளியில வருது, உன்னை காப்பாத்த பாக்குது. இந்த கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு அவ கையில ஒரு இன்விடேஷன் இருக்கும். இது உனக்கு தேவையில்லாதுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு தம்பி கிளம்பி போயிடலாம். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், என்ன எதுவும் செஞ்சுதான் சொல்லிட்டு கிளம்புறா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம இவ குழம்புறா. ஒரு டைரி எடுத்து நான் இங்க தனியா இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி வச்சுட்டு படுக்கிறா. சில மணி நேரத்துக்கு பிறகு முடிச்சு பார்த்தா அதோட பதில்ல இல்லைன்னு எழுதிருக்கு. நான் எப்பவுமே உன் கூட சேர்ந்துதான் இருக்கிறேன்னு எழுதிருக்குது. உன்னோட டவுட் எல்லாம் எழுதி வைன்னு சொல்லி இருக்குது. உடனே எவ்வளோ